லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். இடைத்தேர்தலை எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. முதல்ல அதிமுக, அப்புறம் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. அதாவது தேர்தல் நியாயமாக நடக்காது, இந்த அரசாங்கம் ஒரு அராஜகமான அரசாங்கம், அதனால் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், போருக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? உண்மையாகவே இது ஒரு அராஜகமான அரசா, இல்லைன்னா தோல்வி பயம் காரணமாக எதற்காக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? இதுல அராஜகம்ங்கிற வார்த்தைக்கே தமிழ்நாடு அரசு நம்முடைய முதல்வரிடம் இடமே இல்லை. முற்ற முழுக்க நம்முடைய முதல்வர் எப்போதுமே சொல்வார் தெரியுமா, எங்களுடைய ஆட்சியை பற்றி பொதுமக்கள் முகத்தில் தெரிகின்ற அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அவர்களுடைய புன்னகை, இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அராஜகமாக இருக்கின்ற இந்த என்டிஏ கூட்டணி தான் இந்தியா முழுக்க அராஜகமாக இருக்கிறது. எப்படி அவர்கள் தேர்தலை ஏமாற்றுகிறார்கள், தேர்தலில் அந்த இவிஎம் அதை வைத்து ஏமாற்றுகிறார்கள். எப்படி மகாராஷ்டிரா தேர்தல்ல 5 மணிக்கு மேல 5 லட்சம் ஓட்டுகள் பதிவாயின, அதை பற்றி யாராவது விளக்கம் கேட்டா அதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை செய்கின்ற, ஒரு அராஜகத்தை செய்கின்ற இந்த கூட்டணி அராஜகம் செய்கிறதுங்கிறது இந்தியாவுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இவர்கள் பேசுகிறார்கள் நம்முடைய திமுகவை பற்றி என்றால் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக நியாயமும் கிடையாது, உரிமையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது அப்படிங்கறதா உண்மை. இதுல முற்ற முழுக்க அவர்களுடைய தோல்வி பயம். ஏன்னா திரும்ப 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 தமிழக மக்களுக்கு விரோதமான செயலைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும், யாராக இருந்தாலும், தேமுதிக ஆகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு துணையாக நிற்கவில்லை அப்படிங்கிறத தமிழக மக்கள் முற்றிலுமாக உணர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. அதனால் தோல்வி பயம், பின்னங்கால் பிடரில இடிக்கிற மாதிரி ஓடுறாங்க எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள்ங்கிறதா உண்மை. அதை தவிர இன்னொன்னு சொல்லலாம்னா, எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க போறாங்கப்பா? நாங்கள் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்கிறோம், அவர்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறோம், அவர்கள் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? அல்லது நாங்கள் ஒன்றிய அரசிடம் பேசி தமிழ்நாட்டு நலனுக்காக எதையுமே பெற்றுத்தரவில்லை, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் உரிமைக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டக்கூடாது என்று போராடும் போது அதற்காக தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் பிஜேபியின் தலைவர் என்ன சொன்னாரு? ஆமாங்க, இந்தியா டங்ஸ்டனுக்காக, தாமிரத்துக்காக வெளிநாடுகள்ல கையேந்தது, இன்னும் எவ்வளவு நாளுக்கு நம்ம கையேந்திட்டு இருப்போம், அதனால ஒரு திட்டம் அறிவிச்சா உடனே போராட்டம்னு இறங்குறீங்களே, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த அரிட்டாப்பட்டியில இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற 100 கிராமத்து மக்களும் பொட்டி படுக்கையை தூக்கிட்டு கிளம்புங்க, வெளியில போங்கன்னு சொன்னதற்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரா? இப்படியாக எல்லா இடங்களிலும், எல்லா விதங்களிலும், எல்லா உரிமைகளிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அந்த அச்சம் தான் அவர்களை ஆட்டி படைக்குது. அதை தவிர அதிமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பலமுறை சொல்றதுதான், அவங்களோட ஸ்டியரிங் அவங்கள்ட்ட இல்ல, அவங்களோட கார் அவங்கள்ட்ட இல்ல, அவங்களோட என்ஜின் அவங்கள்ட்ட இல்ல, எல்லாவற்றையும் கொண்டு போய் வட மாநிலத்திடம் அடகு வைத்திருக்கிறார்கள். அந்த சின்னம் கூட அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாத ஒரு நிலையில எதை சொல்லி அவங்க போய் ஓட்டு கேட்பாங்க? அந்த அவர்களுடைய சின்னம் இப்போது அவர்களுக்கு கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதை தவிர அவர்களுடைய தொண்டர்கள் அவர்கள்ட்ட இல்ல, அது மிக முக்கியம் இல்லையா? இவங்க செயற்குழு, பொதுக்குழு கூட்டம் எல்லாம் போடலாம், ஆனால் தொண்டர்கள் இருக்கிறார்களா? தொண்டர்கள் அலுத்து போயிருக்காங்க, சலிச்சு போயிருக்காங்க. இப்படி பல கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவர்களுக்கும் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர் என்பதனால்தான் திமுகவின் வெற்றி இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் இப்போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அந்த அச்சத்தில் தான் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பின்வாங்குகின்றன என்பதுதான் நிச்சயமான உண்மை. பின்னாடி ஏதாவது அர்ஜென்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? இன்னும் 10 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சமயத்துல போட்டியிட வேண்டாம், ஒரு வலுவான கூட்டணி அமையட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் மூவா கூட எடப்பாடி எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா புறக்கணித்ததுக்கு பின்னாடி? இல்ல, இப்படி புறக்கணிப்பதன் மூலமாக இவர்கள் ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன அஜெண்டா இருக்க முடியும்?
இன்னும் 10 மாதம் இருந்தாலும் கூட 10 மாதத்துக்கும் நாம ஒரு பொறுப்பான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையா? அதனாலதானே இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டாம், பொது தேர்தலோட அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலோட சேர்த்து நடத்திக்கலாம்னு விடல இல்ல. ஏன்னா இது ஜனநாயக கடமை. அப்படின்னா எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் ஜனநாயக கடமையை செய்ய தவறுகிறார்கள், அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஜனநாயகத்தை நிறைவேற்றுகின்ற கடமையில் எங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதை தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணி அமைச்சுப்போம் அப்படின்னா யார் வரப்போறாங்க? முதல்ல அதை சொல்லுங்களேன். வலுவான கூட்டணின்னா இது என்ன, மசில் மேன் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூட்டணி அமைக்க போறாங்களா? வலுவானன்னு நீங்க எதை வச்சு சொல்வீங்க? நம்பரை வச்சு இல்ல, கொள்கை பிடிப்பு, கொள்கையின் உறுதிப்பாடு, அதுதான் வலுவான கூட்டணியாக இருக்க முடியும். நம்முடைய இந்தியா கூட்டணி நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் தலைமையில், எங்களுடைய தலைவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கைகளால் உருவான கூட்டணி. இதனை நீண்ட காலமாக ஒரு கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்குலையாமல் அப்படியே உறுதியாக இருக்கிறது என்பது எதனால்? வலுவான மக்கள், வலுவான புஜங்கள், வலுவான தோள்களால் இல்ல, வலுவான கொள்கைகளால், வலுவான அறங்களால், வலுவான திட்டங்களால், வலுவான மக்களுக்கு செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முன்னெடுப்பால், அந்த நினைப்பால் மட்டுமே தான் வலுவான கூட்டணி அமைய முடியுமே தவிர, நம்பர் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது வலுவான கூட்டணி இல்லை. ஒவ்வொருத்தரும் 100 கிலோ இருக்காங்க, அதனால அது வலுவான கூட்டணி அப்படியெல்லாம் கிடையாது. எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் உதிரிகளாக இருக்கிறார். எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லை, தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை. எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க போறாங்க, எதை சொல்லி அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க? கொள்கை முரண்பாடுகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. பிஜேபியோடு சேர்ந்தால் அதிமுக இங்க இருக்கின்ற நம்பகத்தன்மையை இழக்கும் அப்படிங்கறத பலமுறை நிரூபிச்சாச்சு. பிஜேபி எதை சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கும்? முற்ற முழுக்க தமிழக மக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க இல்லையா? அதை தவிர மற்ற இனத்தவர், நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் எதிராக இருக்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறார்கள். அதை தவிர பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே பிஜேபியில் இல்லை. அதிமுக தன் நிலை என்ன என்றே தெரியாமல், தன்னுடைய தலைவர் யார், ஏன்னா அதிமுகவிலேயே 5 குழு இருக்கு அப்படின்னா எது உண்மையான அதிமுக என்பதிலேயே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. இப்படியாக தேமுதிகவை எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரிதான். அவங்க போன தேர்தலே சொன்னாங்க, எங்களுக்கு வர வேண்டிய பொட்டி வந்துருச்சு, நாங்க அவங்களோட சேர்ந்துட்டோம்னு ஒரு முறை ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு டக்குன்னு நாக்கு கடிச்சுக்கிட்டாங்களா இல்லையா அந்த தலைவி? எனவே இப்படியாக அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே கொள்கை பிடிப்பு இல்லாமல் தமிழக மக்கள் மீது, தமிழக மக்களின் வாழ்க்கை மீது, தமிழக மக்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மீது எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி, நம்முடைய முதல்வர் அமைக்கின்ற இந்த கூட்டணி தான். 10 தேர்தல் யோசிச்சு பாருங்க, 10 தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் என்னும்போது அவருடைய அந்த மக்கள் நலன் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பின் வெற்றியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளுமே இப்போ ஒரு அராஜகமான ஆட்சி நடக்குதுங்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க. ஆளுநரும் இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். அதாவது முதல்வருடைய ஆணவம் இந்த நாட்டுக்கு நல்லதில்லை, ஒரு நாட்டுடைய தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்கன்னா எப்படி, உங்கள் ஆணவ போக்கு சரியில்லை, அது ரொம்ப நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை துணியில் அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஆணவம்ங்கிற வார்த்தையே முதல்ல கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை போல் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கூட கொண்டாடக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். எதிராக கருத்து சொல்பவர்களை கூட மிக மரியாதையாக, கண்ணியமாக, போற்றுதலுக்குரிய வகையில் நடத்துவது என்பது எங்களுடைய தலைவரின் இயல்பு. அவர் இன்னமும் அதிகமாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய கட்சி தொண்டர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இவ்வளவு சாஃப்ட் டோன்ல பேசுறாரு நம்முடைய தலைவர், இன்னமும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க வேண்டாமா என்கின்ற நிலைப்பாடுதான், என்கின்ற சிந்தனை தான் இங்க உள்ள மக்களுக்கு இருக்கிறது, தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு ரொம்பவும் மென்மையாக ஒரு போக்கை நாகரிகமாக கடைபிடித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் என்பதில் யாருக்கும் மறு சிந்தனை கிடையாது. ஆணவம் என்கின்ற வார்த்தையை ஆளுநர் பயன்படுத்தி இருக்கிறார். முற்ற முழுக்க அவர்தான் ஆணவ போக்கில் இருக்கிறார். எப்படி ஒரு நாகாலாந்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரோ, தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் யார் என்றால் அவர்தான். ஆனால் அதை செய்யாமல் இருப்பதுதான் எங்களுடைய தலைவரின் கண்ணியம் என்பதை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார்.
அதை தவிர நம்முடைய தமிழ்நாட்டு மரபு, சட்டமன்றத்தின் மரபு என்பது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவது, அந்த அந்த நிகழ்வின் நிறைவில் தேசிய கீதம் பாடுவது என்பது இயல்பு, மரபாக, சட்டமாக இயற்றப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதை மீற வேண்டும் என்று இவர் எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதைத்தானே தமிழக மக்கள் கேட்கிறார்கள். அதை தவிர இன்னைக்கு அவர் ஒரு பொங்கல் விழால பங்கேற்றிருக்கார் ஆளுநர். அங்கே முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது சட்டமன்றம் இல்லை. அவர் போய் பங்கேற்ற நிகழ்வு என்பது சட்டமன்ற மரபுக்கு உட்பட்டது இல்லை. அதனால் அங்கே அந்த மரபு பின்பற்றப்படுகிறது. ஆனால் சட்டமன்றம் என்று வரும்போது இங்கே எங்களுடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ்நாட்டின் அடையாளமாக, ஆணி வேராக, நம்முடைய ஊனாக, உயிராக இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் பாடலை பாடிவிட்டுத்தான் நிறைவில் தேசிய கீதம் என்பது மரபாக இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த மரபை உடைக்க வேண்டும் என்று நம்முடைய ஆளுநர் முயற்சி செய்கிறார். அவருடைய முயற்சி பலமாக தோற்றுவிட்டது என்கின்ற ஆதங்கத்தில் தான் அப்படியான ட்வீட் எல்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், இந்தியா முழுமைக்கும் தெரியும் எப்படிப்பட்ட வலுவான முதல்வர் நமக்கு வாய்த்திருக்கிறார். ஆனால் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் அவர் சொல்றாருல ஹார்ஷான வேர்ட்ஸ் என்று, அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்முடைய முதல்வர் பயன்படுத்துவதே இல்லை. மற்றவர்களுடைய மனம் புண்படாத வகையில் மென்மையாக மயிலிறகு போன்ற வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவருடைய கண்ணியம் என்பது எப்படிப்பட்டது என்றால், மிக சமீபத்தில் ஆளுநர் நடத்திய அந்த தேநீர் விருந்துக்கு கூட எல்லோரும் போவார்களா மாட்டார்களா என்று யோசித்த போது நாங்கள் செல்கிறோம் என்று ஆளுநரின் அழைப்புக்கு மரியாதை கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் என்பதை ஆளுநர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எந்த விதத்திலும் ஆளுநர் கூறுகின்ற அந்த கருத்து ஏற்க முடியாதது, கண்டனத்துக்குரியது, வன்மம் நிறைந்தது. தமிழ்நாட்டில் அதை தவிர உச்ச நீதிமன்றம் சமீபத்துல 2 தீர்ப்பு சொல்லுச்சு. என்ன தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு ஆளுநர்கள் எந்த விதத்திலும் கட்டளையிட முடியாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அதைத்தான் நாம் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா.